ஸோ இந்த டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்ப பொதுவா நெறைய டயட் வந்து இருக்கு. ம். ஸோ இத்தன டயட் இருக்குல்ல சார். இதுல ம். வேற வேற டயட் ஃபாலோ பண்றத விட, ம். தப்பான டயட் ஃபாலோ பண்றதுனால என்ன மாரியான பிரச்சனைகள் நடக்குது சார்? என்னைய பொறுத்தவரைக்கும் நான் ஒரு 15 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட பேர் சொல்லிர்றேன். ம். எட்வின் கிறிஸ்டோபர். என்னுடைய ஏஜ் வந்து 58 ஆகுது. ஆக்சுவலி நான் ஒரு 15 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். நெறைய பேருடைய அந்த டயட் ப்ரோகிராம் எல்லாம் நானும் நெறைய கேட்டுருக்கேன். ஒவ்வொருத்தரும் டிசைனா சொல்லுவாங்க. நான் காலையில சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் காலையில பால் குடிச்சேன், ஃப்ரூட் சாப்பிட்டேன். இந்த மாதிரி நெறைய சொல்லுவாங்க. பட் யாருமே இந்த மாதிரி டயட்ஸ் வந்து கன்டின்யூ பண்ணவங்க நான் ஒருத்தர கூட பார்க்கல. ஏன் அத பார்க்கல அப்டின்னா, அவங்க சொல்றது எல்லாமே சரியான ஒரு வழியில உள்ள டயட்ஸ் வந்து கிடையாது. எப்பவுமே கரெக்ட்டான முறையில எடுத்தோம் அப்டின்னா, கரெக்ட்டா நம்மளோட ஹெல்த் நல்லாருக்கும். 2வது நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் எடுப்போம். பட் இவங்க பண்றது எல்லாமே என்ன பண்றாங்க அப்டின்னா, யாரோ ஒருத்தர் சொல்றத ஃபாலோ பண்ணி, அவங்களால அத ஃபாலோ பண்ண முடியாத ஒரு டயட்ட வந்து எடுத்துடுறாங்க. இப்ப எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் டயட் அப்டின்னா என்ன அப்டின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான அந்த உடம்பு ஃபுல்லா நம்ம தேவையான நியூட்ரிஷனோட ஒரு டயட் இருந்தா தான் நம்ம வந்து கன்டின்யூ பண்ண முடியும்.